Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மதுரவாயல் அருகே நூம்பல் திருவேற்காடு செல்லும் பிரதான சாலை 1 மணி நேரம் பெய்த மழைக்கே குளம்போல் தேங்கி இருக்கிறது. மேலும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சென்னை மதுரவாயில் அடுத்த இந்த நூம்பல் திருவேற்காடு செல்லக்கூடிய பிரதான சாலை முழுவதும் குண்டு குவியமாக காட்சியளித்து வந்தது. தற்போது 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழைக்கு சாலையானது தற்போது குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நூம்பல் மற்றும் அந்த திருவேற்காடு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் குண்டு குவியமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் தண்ணீரானது குளம்போல் தேங்கியிருப்பதால் இந்த சாலையை கடக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலை இருக்கக்கூடிய பகுதிகளில் அநேக தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு வருவதால் இந்த சாலையில் கனரக வாகனங்கள் பயணம் செய்து வருகிறது. இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கனரக வாகனம் ஒன்று வந்து கொண்டிருந்த போது குண்டும் குழியான பள்ளத்தில் சிக்கி வாகனமானது தலைக்குப்புற வீழ்ந்தது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாலையை கடக்க முடியாமல் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து கனமழையின் போது இந்த சாலையானது குளம்போல் தேங்கி இந்த மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் நூம்பல் பகுதி என்ற ஒரு பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் திருவேற்காடு வருவதற்கு இந்த சாலையானது பிரதான சாலையாக உள்ளது. இது போன்ற பருவமழை காலங்களில் தொடர்ந்து இது போன்ற இன்னல்களுக்கு இப்பகுதி மக்கள் உள்ளாகி வருவதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த குண்டும் குழியமான சாலையை சீர் செய்து மழைநீர் வடிகால் கால்வாய் இந்த பகுதியில் அமைத்து தண்ணீர் தேங்காத வண்ணம் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.